ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ப்ராமிஸ். ஜென்ரலாக உண்மையான விஷயங்கள் உண்மையாக நிறைவேற்றப்படும். உண்மையாக செய்கிறதுக்காக தான் இந்த ப்ராமிஸ்ன்ற விஷயத்த எல்லாருக்கும் நம்ம மனசார செய்வோம். அந்த ப்ராமிஸ்க்கு ஏற்ற மாதிரி நாமளும் உண்மையாக நடந்து அதை செய்வோம். அதுதான் உண்மையான ப்ராமிஸ். இது சில விஷயங்களுக்கு கரெக்டாக இருக்கும், சில விஷயங்களுக்கு அதே ப்ராமிஸ் நல்லதாகவும் நடக்கும், கெட்டதாகவும் நடக்கும். சொல்லப்போனால் நல்லதுக்கு பண்ண ஒரு ப்ராமிஸ் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, அது ஒரு சில கெட்ட விஷயமாக மாறப்போக இருந்து அதில் தப்பிச்ச விஷயங்கள் பயங்கரமாக இருக்கும். இது வேறு யாரை பற்றியும் இல்லைங்க. ஸோ கோஸ்ட்டுக்காக நம்ம கோஸ்ட் நண்பர் நம்ம ஸ்பூக்கி கௌதம் பார்த்திங்கன்னா நானும் கௌரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிருப்போம், வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருப்போம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கோஸ்ட்டுக்கு சில நல்லது செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா கடைசி கட்டத்தில் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருப்போம். அந்த ப்ராமிஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு அதுக்குண்டான டைம் கூட எங்களுக்கு அதை நிறைவேற்றுறதுக்கு அந்த கோஸ்ட் கொடுக்கல. அந்த டைம்குள்ளே நாங்கள் அந்த ஏரியை விட்டு கிளம்பி அடுத்த வேலையை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். அந்த கோஸ்ட் எங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை, எங்கடா ப்ராமிஸை கொடுத்துட்டு போயிடுவானுங்களோ அந்த மாதிரின்ற ஒரு டவுட்டாக, இல்லைன்னா நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்ற சந்தேகமாக என்னன்னு தெரியல. கோஸ்ட் பின்னாடியே ஃபாலோ பண்ணி எங்கள் 2 பேருக்கும் அந்த ரூமில் நடந்த ஒரு பயங்கரமான சில இன்சிடெண்ட், அதில் அவருக்குன்னு சொல்கிறத விட எனக்கு நடந்த என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு கொடூரமாக அந்த ரூமில் நடந்தது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ எப்படி இருக்குன்றது நீங்களும் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டீரியஸ் தமிழன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்றைக்கி முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா நானும் கௌதமும் சேர்ந்து முன்னாடி ஒரு கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங்காக ஒரு பிளேஸ் போயிருக்கோம். ரொம்ப பயங்கரமாக இருந்த ஒரு பிளேஸு. அந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ் நடந்ததுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நானும் கௌதமும் அந்த பிளேஸ்க்கு போய் அதை நான் என்ன வீடியோ என்ன ஏதுன்றலாம் அந்த வீடியோ வரும்போது சொல்கிறேன். அந்த இடத்துல அந்த கோஸ்ட்டோட எக்ஸ்ப்ளோரிங் நாங்கள் பயங்கரம் பண்ணோம். கோஸ்ட்டோட அட்டாக்ஸ் பயங்கரமாக இருந்தது. கோஸ்ட்டோட ஒரு அக்ரெசிவான அந்த தோற்றம், செயல், அதோட செயல்முறை எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறது, சின்ன சின்ன ப்ராப்ளம் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் தாண்டி அவங்கள காயப்படுத்தி ரத்தம் வர வைக்கணும், அந்த மாதிரி இருக்கிற ஒரு வித்தியாசமான எதிர்பார்ப்போடு இருக்கிற கோஸ்ட்டாக என்னன்னு தெரியல, ரொம்ப ரொம்ப மோசமான முறையில் எங்ககிட்ட அப்ரோச் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப போராடி ஒரு வழியாக காட் கிரேஸ் ஒருத்தருக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், அடி இல்லாமல், காயம் இல்லாமல் அந்த இடத்துல வெளியே வந்தோம். வெளியே வர்றதுக்கு முன்னாடி அங்கேருந்து ஒரு கோஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணோம். அது அந்த ப்ராமிஸ் எதுக்காக பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கடைசியான ஒரு ஆசை நிறைவேறாமல் அந்த கோஸ்ட் இறந்ததாக கம்யூனிகேட் பண்ணாங்க டவுசிங் ராட் செஷனில். அதில் அந்த கோஸ்ட்டுக்கு இதை நாங்கள் கடைசியாக உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம், செஞ்சால் உங்கள் ஆன்மா சாந்தி ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த கோஸ்ட்டுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டு நைட்டு ப்ராமிஸ் கொடுத்துருக்கோம். அன்றைக்கி அங்கேருந்து கிளம்பணும். இயர்லி மார்னிங் ரூமை செக்இன் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு தூக்கத்தில் வண்டி ஓட்ட முடியல. செக்இன் பண்ணி நாங்கள் ரூமில் எப்பயும் போல் தங்கிறதுக்காக போயிருக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ளே போன ஒரு 2 மணி நேரம் அதிகபட்சம் உள்ளே போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஜஸ்ட் அப்போ தான் தூக்கம் ஸ்டார்ட் ஆகுது. நிம்மதியாக தூங்க கூட முடியலங்க. அந்த மனுஷன் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை. ஸோ டேப்லெட்டை போட்டார், நல்லா படுத்துட்டார். நான் பார்த்திங்கன்னா சரி கொஞ்ச நேரம் ஏதாவது மொபைல் நோண்டிக்கிட்டு இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பயும் போல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கரெக்டாக கொஞ்சம் நேரம் தூக்கம் தள்ளும்போது சரி இப்போயே தூங்கிடலாம், தூங்கினா தான் எழுந்திருக்க முடியும்னு சொல்லிட்டு லைட்டாக படுக்க ஆரம்பிக்கிறேன். தூக்கம் மைல்டாக வர ஆரம்பிக்குது. கதவை யாரோ தள்ளுற மாதிரி திறக்கிற மாதிரி, அதாவது பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்த ரூம் கொஞ்சம் பெரிய ரூமு. ஸோ பெட்ரூமுக்கு வெளியே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு டைனிங் ஹாலு ப்ளஸ் அதெல்லாம் சேர்ந்து ஒரு என்ன சொல்கிறது, நிறைய ஒரு சோஃபாலாம் போட்ட மாதிரி ஒரு பெரிய பிளேஸ் அது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 6-7 பேர் நல்லா தங்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பேஸு. ஆனால் அந்த ரூம் தான் அவைலபிளாக இருக்குன்றதுனால வேறு வழி இல்லாமல் நாங்கள் உடனே கிளம்பிடுவோங்க. ஒரு 6-7 மணி நேரம் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க எங்களுக்கு அந்த ரூம் கொடுத்தாங்க. சரி இப்போ யாரும் இல்லைங்க நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. எங்களுக்கும் வேறு வழி இல்லாதனால அந்த ரூம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ ரூம் கதவு யாரோ தள்ளுற மாதிரி திறக்கிற மாதிரி பின்னாடி ஏதோ ஒரு புஷ் பண்ணுற மாதிரி சின்ன சவுண்டு கேட்குது. அவர் டேப்லெட் போட்டனால நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு தூக்கம் சடனாக தட்டிடுச்சு. என்ன யாரோ தள்ளுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் எடுத்துகிட்டு எப்பயும் போல் போகிறேன்.
போயிட்டு ஸோ யாராவது இருக்காங்களா என்ன ஏது ஒருவேளை நம்மளோட கற்பனையா என்னன்னு சொல்லி ஸோ திறந்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த மனுஷன் சொன்னால் நம்ப மாட்டார். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபோனில் கேமரா ஆன் பண்ணிட்டே தான் நான் போனேன். ஏன்னா மோஸ்ட்லி சில இடத்துல வந்து நம்மளுக்கு ப்ரூஃபாக சில விஷயங்கள் சேஃபாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஆன் பண்ணிட்டு போனேன். வெளியே திறந்துட்டு நான் பாட்டுக்கு போகும்போது ஒன்றுமே தெரியல. எப்பயும் போல தான் நான் போகிறேன். யார் அது? யார் அது? ஹலோ, யார் இப்போ திறந்தது டோரை? ஹே, யார் இங்கே டோரை திறந்தது? யாராவது இருக்கீங்களா? யார் இப்போ எங்கள் டோர் திறந்தது? போன இடத்துலேருந்து யாராவது வந்துட்டீங்களா? யார் டோர்? சரி, யார் டோர்? வெளியே ஏதோ ஒரு சவுண்டு, வெளியே எல்லாம் அசைஞ்சு ஓடுச்சு. நான் தான் ஓடி வந்தேன். ஸோ போயிட்டு கொஞ்சம் தூரம் எல்லாத்தையும் பார்க்குறேன், லெஃப்ட்டு ரைட்டு எல்லாத்தையும் பார்த்து திரும்பிட்டு வரேன். நான் இங்கேருந்து சரி டோர்கிட்ட யாராவது போயிட்டு அங்கே தான் யாராவது பண்ணுறாங்கன்னு சொல்லி மெயின் டோர்கிட்ட போயிட்டு திரும்புவேன். திரும்பிட்டு யாராவது இங்கே இருக்காங்களா, என்ன ஏது, இதை யார் போட்டாலும் வெளியே எதை சத்தமா அப்படின்னு சொல்லி நான் பார்த்து திரும்புறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் கண்ணெதிர உட்காந்துட்டு இருந்த உட்டன் சேரு ஜிக்ஸாக்டில் நகர்ந்து போகுதுங்க. ஸோ எனக்கு ஒரு செகண்டு என்ன செய்கிறதுனே தெரியல. டக்குன்னு ஒரு நம்மளே அறியாமல் ஒரு பயம். உடனே நான் அந்த சோஃபாவில் எல்லாத்துலேயுமே தாண்டி குதிச்சு ஓடி போய் அவரை எழுப்பி இந்த மாதிரி இது மாதிரி இருக்குது பாருங்கள், வந்து செய்யுங்க, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவர் நம்பலை. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி இங்கே வச்சு இந்த சேர் இப்படி நவுந்துருக்கு பாருங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே சொன்னேன். அதுக்கப்புறம் அது பிரம்மையாக இருக்கும், ரிலாக்ஸாக தூங்குங்க, நேற்று அங்கே போயிட்டு வந்தோம்ல அதனால தான் நீங்கள் அப்படி இருப்பீங்க, ஸோ ரிலாக்ஸாக வந்து தூங்குனீங்கன்னா சரியாகும், வந்து தூங்குங்க முதல்ல அப்படின்னு சொல்லி அவர் தூங்குறதுக்கு வந்தார். அப்போவும் வந்து அவர் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட நான் சொல்கிறேன், இல்லை இங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், நைட் டியூஷன் ப்ளேஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஸோ நைட் டியூஷன் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் பண்ணிட்டு எப்பயும் போல் போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நைட் டியூஷன் ப்ளேஸ் பண்ணிவிடுவோம், நீங்கள் பாட்டுக்கு எப்பயும் போல் படுத்து தூங்குங்க, அதுக்கப்புறம் எப்பயும் போல் எழுந்துச்சு நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா என் கூட சப்போர்ட் பண்ணி அவர் தூங்க ஆரம்பிச்சதுனால நானும் ஓரளவுக்கு நல்லா அவரு கூட பேச்சு கொடுத்துட்டே தூங்க ஆரம்பிச்சார். நானும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டேங்க. கொஞ்சம் தூக்கம் நல்லா டீப் ஸ்லீப்பில் வர ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு தூக்கம் மார்னிங் ஃபுட்டே சாப்பிடலன்னு வச்சுக்கலாம், அந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக தூங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் டைமிங் ஆகுது. அவருக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு. சரி என்னையும் எழுப்புறாரு, சரி வாங்க போய் ஃபுட்டு வாங்கிட்டு வரலாமா, நான் வெளியே போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்களும் கூட வரீங்களான்னு கேட்டார். ஆனால் எனக்கு அந்த டைம் தான் தூக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ என்னால் தூங்க முடியல, ஒரு பக்கம் தலைவலி. சரி ஓகே ரைட்டு தூங்கிடுவோம், இவர் போய் வாங்கிட்டு வரட்டும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். நான் எப்பயும் போல் படுக்கிறேன். ஸோ கொஞ்ச நேரம் தான் நான் தூங்க ஆரம்பிக்கிறேன். அவர் என்கிட்ட கேட்குறாரு, கேட்ஜெட்ஸ்லாம் உள்ளே இருக்குது, நான் கதவை மூட்டு போட்டுமான்னு கேட்டார். நான் வேணான்னு சொன்னேன். இருந்தாலும் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா அப்புறம் யாராவது உள்ளே வந்தால் பெரிய பிரச்சனையாகிடும், அதனால் வேண்டாம், நான் பூட்டிகிட்டே போகிறேன் அப்படின்னாரு. ஸோ அவர் சும்மா தான் சாத்திட்டு போயிடுவாருன்றது தான் என்னோடய தாட்டு. ஸோ நானும் அதே மாதிரி படுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ படுக்க ஆரம்பிச்சிட்டு நல்லா தூங்கிட்டே இருக்க டைமிங்கில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சத்தம் வரும்போது திரும்பி வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் கேட்குதா அப்படின்னு பார்த்தேன். ஸோ வெளியே கேட்கல. அப்புறம் கொஞ்சம் நேரம் எழுந்துச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரூமில் சுற்றி பார்க்குறேன். ரூமில் எங்கேயும் கிடையாது, எல்லாமே நான் சைலண்டாக தானே இருக்குது. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறேன், என்ன தெரியல, காடு எனக்கு பக்குன்னு இருக்கு. ஒரு அந்த பயத்தில் தனியாக இருக்கனால ஒரு மாதிரி வருதா என்னன்னு தெரியல. எனக்கு இந்த பக்கம் தான் கேட்குது.
ஏதோ உள்ள கீரை. வந்துருச்சுங்க திரும்பி பழையபடி. காடு தனியா இருக்கு, தண்ணியில் வந்திருக்கேன். லைட்டா போயிடுச்சு. என்னது லைட்டு? காடு ஐயோ, மனுஷன் பூட்டிட்டாருங்க, பூட்டு போயிட்டாரு. ஐயோ கடவுளே. நான் தூங்குற தெரிஞ்சு பூட்டு போயிட்டாருங்க, திறக்க மாட்டேங்குது. செத்த இன்னைக்கு மாட்டினேன். காடு பேய் மங்கள மாதிரி இருக்கு இந்த ரூமு. வேறு நான் தனியாக இருக்கேன்னு தெரிஞ்சு தேவையில்லாமல் இந்த பிரச்சனை வேண்டாம். எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட பேசிக்கலாம். அவர் இப்போ சாப்பாடு தான் வாங்க போயிருக்காரு, சரியா? ஸோ வேணா கூட உனக்கு என் பிரியாணி. யாரு? ஏய், நான் தான் சொல்கிறேன்ல அக்கா. ஹேய், தயவு செஞ்சு இது மாதிரிலாம் பண்ணாத. சும்மா இருக்கிறவங்க இது மாதிரி பண்ணாத. இருக்கிறதுக்கு மேலே பதட்டம், ஆட்டாக்கில் செத்துருவேன். ஏய் காடு. அக்கா தயவு செஞ்சு சொல்கிறேன், என்ன பிரச்சனையாலும் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம பேசி தீர்த்துக்கலாம். நானே உங்களுக்கு பேசி தரேன். நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன், சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். ஸோ நான்வெஜ் பிரியாணி நான் வாங்கிட்டு தான் சொல்லியிருக்கேன். எனக்கு கூட வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க. ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி தொல்லலாம் வேண்டாம். என்னால் முடியல, ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்குது. அந்த மனுஷன் தூங்கிட்டாரு, நான் தூங்கலை. என்னால் முடியல, பைத்தியமாக இருக்குது. ஒரு மனுஷன் போனவர் இன்னும் ஆளை காணோம், பூட்டு வேற போய் தொலைச்சிருக்காரு. கடவுளே, இவர் எப்போ ஒரு வரன்னு தெரில. லாக்கில் வேற இருக்குங்க, இது வேற உள்ள உயிர் எடுத்துக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுன்னு தெரில. கொஞ்ச நேரம் திடீர்னு நிசப்தம் ஆயிடுச்சு. உள்ள லைட் எரியுது. சரி பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா சரி பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அதே நேரத்தில் பாத்ரூம் கிட்ட வந்து ஏதோ முணுங்கல் சவுண்டு மாதிரி ஒரு மாதிரி கேட்குது. சரி என்னதான் இருக்கும், ஒரு மாதிரி சவுண்டாக கேட்குது. ஒரு வேளை மேபி ஏதாவது நம்மளோட பிரம்ம தான் இப்படி அதிகமாக நம்மளை யோசிக்க வைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் நான் ரிலாக்ஸ்டாக மைல்டாக மைண்டை செட் பண்ணிவிட்டு நான் எப்பயும் போல் பாத்ரூம் கிட்ட போகிறேன். கதவை தாங்க திறந்தேன். கதவை திறந்தவொடனே என் வாழ்க்கையில் அப்படி ஒரு க்ளோஸ்அப்பில் நான் ஒரு உருவத்தை இதுக்கு முன்னாடி நான் பாத்ரூமில் பார்த்ததே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு கோராமையான ஒரு உருவம் நான் பார்த்து எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, என்ன சொல்ல தெரியல. ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகி படப்படன்னு பயங்கரமாக அடித்து பிடிச்சி ஃபோனை தூக்கிட்டு எனக்கு எந்த பொருளுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு ஓடுறேன். அப்போ தாங்க அந்த மனுஷன் பண்ண ஒரு செயலில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு. போன மனுஷன் சும்மா சாத்தாமல் கதவை கூட்டிகிட்டு போயிட்டார். அப்போ தான் எழுந்துச்சு அப்பயே போயிருக்கலாமா, அப்பயே ஒரு கூப்பிட்டாரே அதை செஞ்சுருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் கடைசியில் உள்ளே போனால் கோஸ்ட்டு தொல்லை, வெளியே வந்தால் கதவு மூடிருக்கு. எனக்கு எங்கேயும் போக முடியல, அங்கேயும் போக முடியல. நான் பெட்ரூம் கதவை விட்டு வெளியே நிற்கிறேன். டோர் ஆட்டோமேட்டிக்காக கதவை சாத்திட்டு ஒரு பயங்கரமான ஒரு அதிரலோட டோரை போட்டு யாரோ உலுக்கி அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. கொஞ்ச நேரம் அது கூட உட்காந்து போராடி பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு போராடி எல்லாத்தையும் பண்ணி முடித்து ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சாத குறை. ஏன்னா இன்கேஸ் ஆஃப் தனியாக இருக்கிற ஏதாவது நடந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசுகிறேன். ஆனால் ஒரு விஷயங்க, நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். உங்களுக்கு வேணும்னாலும் எனக்கு வாங்கின நான்வெஜ் ரைஸை உங்களுக்கு தரேன், நீங்கள் சாப்பிடுங்க, தயவு செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க, நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொன்னேன். இந்த ஒரே ஒரு வார்த்தை மொத்தமே சைலண்ட் ஆகிடுச்சுங்க. நிசப்தம் ஆகிடுச்சு. எந்த சவுண்டும் இல்லை, எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டாக நிசப்தம் ஆகிடுச்சு. சரி ஓகே, இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை நானும் இது நல்லதான் போடுறது சொல்லிட்டு எனக்கு தலைவலி தாங்க முடியல. அந்த டைனிங் சேர்லேயே வந்து உட்காந்துட்டேன். உட்காந்து ஒரு 1/2 hour கிட்ட போயிருக்குங்க. அதுக்கப்புறம் தான் மனுஷன் மேலே வர்றாரு. மேலே வந்துட்டு என்னாச்சு தூங்கலையா, இங்கே வந்து உட்காந்துட்ருக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு திட்டவும் முடியல, நல்லா பயங்கரமான கோவம் வந்துச்சு. பட் இருந்தாலும் திட்ட முடியல. ஏன்னா அவர் கூப்பிட்டு நான் போகல. அவர் சொல்லிவிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் போகிறேன். சரி ஓகே பரவாயில்ல, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்கிறது, என்னங்க இது ஃபஸ்ட்டு நான் அப்படி சொன்னீங்க, இப்போ நான் சொல்கிறீங்க, அப்பயே கூட வந்திருக்கலாம்ல, ஏன் வரல வந்துட்டு. சரி ஏன் பூட்டு போனீங்க? தூக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, பூட்டை போகாமல் வந்திருக்கலாம்ல. இது உள்ள இவ்வளோ பெரிய அமக்கலாம் சார், அது உங்களுக்கு தெரியாது. என்னன்னு சாப்பாடு வாங்கிட்டு போகிறோம், நீங்கள் சரி தூங்குங்க. அதுக்குன்னு சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? எவ்வளோ நேரக்கா? 20 நிமிஷமா தான் சார் நான் தூங்கவே இல்லை.
தூங்கவே இல்லை. அது அவ்வளோ பெரிய உருவம். பக்கத்தில் பார்த்தோன்னா பயந்துருவீங்க. இங்கே உள்ளேயா? உள்ள அவ்வளோ பயந்துருவீங்க. பாத்ரூம் அவ்வளோ வீடாக நான் பார்த்தேன். நான் சொல்லும் போது நீங்கள் நம்பலை. இந்த சேர் நவரும் போதே நான் சொன்னேன் பாத்ரூம் உள்ள போகாதீங்க, அது உள்ள தட்டிக்கிட்டு இருந்தது. எங்கே பார்த்தீங்க? சவுண்டு கேட்குது, ஒரு மாதிரி அழுவுது சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு இது உள்ளதான் பார்த்தேன். அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தது. கேட்டுது, அழுதுட்டு இருந்தது. அங்கதான் அங்கதான் எதுவும் இல்லைப்பா. இங்கதான் பார்த்தேன் சார் நான். எதுவுமே இல்லையே. இதுதான் உட்காந்துட்டு இருந்தது. நான் சொன்னேன் ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த சேரை காட்டும் போது சொன்னேன், அந்த சேர்ட்ட பாருங்க இவ்வளவு பெரிய பயங்கரமா நடந்ததுன்னு. நீங்க கேட்கவே இல்லை. இப்ப தண்ணியா வந்துட்டு இருக்கு. ஐயோ சத்தியமா நீங்க எங்க இருந்து எதுவும் கூப்பிட்டு தெரியல. தண்ணியா இருக்க மாட்டேன் எப்பா. நான் அதுதான் சரி வாங்க சாப்பிட போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். ஒன்னா நீங்க வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. இங்கேயே ஏதாவது இருக்குதா இல்ல எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியலையே. இது ஓகே. ஆனால் உருவத்தை கேப்சர் பண்ணிட்டீங்க. ஆமா. ஐயோ அது குளிரமான உட்காந்துட்டு இருந்தது. என்ன பார்த்த உடனே எழுச்சினாதான் வெளியே ஓடியே போயிட்டேன் நான். ஓகே சரி ஓகே ஓகே கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாப்பாடு வாங்க போனேன். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க சாப்பிட போகலான்னு கூப்பிட்டேன். இவர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வர்றப்போ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 380 கிலோமீட்டரும் வந்து இவர் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தார். அது என்னை பிக்கப் பண்ணதுலேருந்து. அதுக்கு முன்னாடி இவர் என்னை பிக்கப் பண்ண வந்ததே வந்து ஒரு 150 கிலோமீட்டர் வந்திருந்தார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டில் இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் நீங்கள் டயர்டில் இருக்கனால பைத்தியக்கார மாதிரி வளர்றேன்றீங்களா? இல்லை இல்லை அப்படி சொல்லலை. டயர்டில் இருக்கனால நான் உங்களை விட்டுட்டு போனது. நீங்கள் சொன்னதுக்கு நான் ஓகேன்னு சொல்லி விட்டு போனது காரணமே அதுதான். இல்லைன்னா நான் வந்து உங்களை விட்டே போயிருக்க மாட்டேன். லூஸ் மோஷன் ஆயிரும் போல இருக்கு, ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. அதை பார்த்து ரெண்டு பயந்துல அது கொஞ்ச நேரம் இங்கே மடிச்சு பாருங்க நமக்கலாம். சரி இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ரிலாக்ஸாக சாப்பிடுவோம். மறுபடியும் எதாவது ஆக்டிவிட்டி நடக்குதா பார்க்கலாம். எனக்கு டோர் கிடைச்சல கேட்டுது. ஓகே இதானே சொன்னேன். சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் ரொம்ப தலைவலி தாங்க முடியாமல் அந்த டைனிங் சேர்லேயே வந்து உட்காந்துட்டேன். அப்போ தான் கௌதம் உள்ள என்ட்ரி ஆகிறாரு. ஏன் என்னாச்சு தூங்குலியா இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒரு பக்கம் பதட்டம் தாங்க முடியல, ஒரு பக்கம் பயம் தாங்க முடியல, ஒரு பக்கம் தூக்கமும் தாங்க முடியல, ஒரு பக்கம் தலைவலியும் தாங்க முடியல, ஒரு பக்கம் அழுகிறதா சிரிக்கிறதா கோவப்படுறதானும் தெரியல. அந்தளவுக்கு ஒரு பெரிய போராட்டம். அதுக்கப்புறமா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கௌதம் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா நான் தான் அப்பயே கூப்பிட்டல, நீங்கள் அப்பயே வந்திருக்கலாம்ல, நீங்கள் தான் வரல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பண்ணார். நான் இந்த மாதிரி சில சிம்டம்ஸ்லாம் சொன்னதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சின்னதாக டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மீன்வெல் கேப்பில் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வெளியே போய் பேசுவேன். ஏன்னா நான் அப்போ தான் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நான் வெளியே வரேன். ஏன்னா எனக்கு மூச்சு திணறல் தாங்க முடியாத அளவுக்கு உள்ளே லாக் ஆன மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து எப்பயும் போல் ஒரு ஃபோன் பேசிவிட்டு நான் போகிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் நான் ஒரு கால் பேசி முடிச்சிருப்பேன். அந்த மீன்வெல் கேப்பில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உள்ளே வந்து சில சிம்டம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை என்கிட்ட அவர் சொல்லவே இல்லை, சைலண்ட்டாக இருந்தார். ஒருவேளை நம்மளோட பிரம்மையா இல்லை நம்மளுக்கு தான் அப்படி பயங்காட்டுறோமா, நம்ம தான் பயப்படுறோமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு டுவல் மைண்டு பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும், நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, இன்கேஸ் அப்படி யாராவது இருக்கிற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அவர் சாப்பாடு போடுறாரு. அவரும் சாப்பிட்டு நானும் சாப்பிட்டு ஒரு சின்ன படையில் வந்து பார்த்திங்கன்னா படையல் சாப்பாடு மாதிரி வந்து அவங்களுக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கோஸ்ட்டுக்கு இது வைக்கிற மாதிரி வச்சோம். அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் வந்து சில சிம்டம்ஸ் வருது. கௌதம் நோட்டீஸ் பண்ணிட்டாரு. சைலண்ட்டாக சாப்பிடுங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ நானும் சாப்பிட ஆரம்பித்தேன். பசி தாங்க முடியல, அவரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. கடைசி கட்டத்தில் அவங்களுக்கு வச்ச சாப்பாடும் ஒரு வேறு வழி தெரியல, வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்ற மாதிரி நானும் சாப்பிட்டுட்டேன். எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு அப்படியே அந்த இடத்துல வந்து பசி கொடுமைங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, சாப்பாடு சரியில்லை, எந்த ஹோட்டல்லையும் அந்தளவுக்கு சாப்பாடு சரியில்லை, வேறு வழி இல்லை, ஏதோ வாங்கிட்டு வந்துட்டார். பகல்லையும் சாப்பிடல, வேறு வழி இல்லாமல் சரி நம்மளே ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சாப்பிட்றலாமேன்னு சாப்பிட்டாச்சு. கைஸ் இங்கே பாருங்கள், நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இது அந்த ஒரு ஜீவனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வச்சது. சாப்பாடு வந்து அது சாப்பாடெல்லாம் வீணாக்குதுன்னு சொல்லிட்டு வீணாக்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா பேய்க்கு வச்சு தான் பிடுங்கி சாப்பிட்றாரு. அப்படி இல்லைங்க, அம்மா அக்கா தாயே யாராக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கினது எடுத்துக்கிட்டது ஆட்டையை போட்டது இவர் தான். ஓகேவா? நீங்கள் மீண்டும் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிக்கணும்னு வச்சால் இவர்கிட்ட ஏன் இது ஆல்ரெடி பண்ணதே எனக்கு போதும். அப்படிலாம் இல்லை, 2 பேரும் சாப்பிட்டோம், அவங்களுக்கு வந்து சாப்பிடணுமேன்னு சொல்லி கொடுத்தோம், அவங்க சாப்பிடல. சரி இங்கே கிளம்புற மாதிரினா வச்சுட்டு போயிருக்கலாம். சரி இங்கேருந்து கிடையாது, எப்படி தான் செக் அவுட் பண்ணாரு.
சரி அக்கா சாப்பிடுன்னு பார்த்தா அக்கா சாப்பிடல. அதுக்கு மேலே வச்சா வேஸ்ட்டாக போயிடும். அதனால வந்துட்டு ஆளுக்கு ஒரு பங்கு போட்ட மாதிரி சாப்பிடலாம்னு நினச்சேன். அவர் சாப்பிடல. எனக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிடாதோடனே 65 பார்த்தோன்னே கண்ணு தாங்க முடியல. அதனால இந்த ஊரில் சாப்பாடு நல்லா இருக்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் இதையாவது சரி சாப்பிடல, அக்கா வந்து சாப்பிடாதனால நான் சாப்பிட்டுக்கிறேன், அக்கா கோச்சிக்காதீங்க அப்படின்னு கோச்சிக்க மாட்டாங்க, சாப்பிடுங்க. அதனால நாமளே அக்காவோட பங்கை அக்காவுக்கு பதில் சாப்பிடுவோம். சரி சாப்பிடுங்க. டன். என்னது தடுக்குது சொன்னல, தடுக்குது கேட்டீங்களா? அதை செஞ்சு வடிச்சிருங்க, சாப்பிட்டுக்கிறேன். நீங்களே நல்லா நோட் பண்ணீங்களா? கை கேட்டி வாய்க்கு போக வேண்டியது கீழே விழுந்துருச்சு. சொன்னா இவர் கேட்கவே இல்லை. இதுக்கப்புறம் நடக்க சாரி டக்குன்னு வீடியோ கட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நடக்க போகிறது விளைவுகளுக்கு இவரே பொறுப்பு. ஓகேங்களா? சரி பண்ண மாட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா நான் அப்பயும் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன். அக்கா உங்கள் சாப்பாட்டை நான் சாப்பிட்டுட்டேன், அக்காவோ அண்ணனும் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, பசி ரொம்ப தாங்க முடியல அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பேட் வைப்ஸ் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. ஃபீல் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணார், சரி ஓகே நீங்கள் ஃபுல்லாகவே ஹாலை விட பெட்ரூமில் தான் அதிகமாக ஃபீல் பண்ணி, அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூம் சர்க்கிள் இந்த நியர்பையில் தான் நீங்கள் அதிகமாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேடி மீட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா செக் பண்ணும்போது அங்கே வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருந்தது. சரி ஓகே இங்கே வச்சு செக் பண்ணுவோமே சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல நின்று டவுசிங் ரிலாக்ஸேஷன் பண்ணுறாரு. ஒவ்வொரு கொஷின்ஸாக ரைஸ் பண்ணி டவுசிங் ரிலாக்ஸேஷன் பண்ணுறாரு. பண்ணும்போது கொஞ்சம் நேரம் தாங்க அந்த இடத்துல அமைதியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சின்ன சின்ன சவுண்டு எல்லாமே கேட்க ஆரம்பிச்சது. டோரோட மூமெண்ட்டு எல்லாமே கேட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல என் கண்ணில், அதுவும் அந்த உருவத்தை என் கண்ணால் நான் தான் பார்த்தேன். அது கௌதம் பார்க்கல, அதுவும் நான் தான் பார்த்தேன். இந்த பக்கம் தான் ரெட் பாருங்க. அந்த பக்கம் போகும்போது பவர் ஏறுது பாருங்க. ஆமாம் ஓகே. அப்போ நாங்கள் இங்கே இருந்து உங்க கூட கம்யூனிகேட் பண்ணலாமா? சூப்பர். இங்கே பாருங்க கரெக்டான ஆன்சர் கிடைக்குது நம்மளுக்கு. இந்த இடத்துல தான். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களோட ஆன்மா இருக்குன்றத அகெயின் வந்து கேட்டு மீட்டர் மூலிமா வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம டவுசிங் ராட் வச்சு அவங்க கூட வந்து கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம். அவங்க யாருன்றது எங்களுக்கு சுத்தமாக தெரியல, எங்களுக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ இப்போ நாங்கள் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி பார்க்குறோம். எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குது. நேற்று நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வீடியோ பண்ணோம். அந்த இடத்துல எங்கள் கூட ஒரு ஆன்மா வந்து கம்யூனிகேட் பண்ணுச்சு. அவங்க தானா நீங்கள்? எனக்கு இருக்கிற டவுட் அதுதான். அவங்க தானா? எனக்கு இதில் எஸ் சொல்லுங்க. அவங்க இல்லை, நேற்று நாங்கள் பார்த்த ஆள் நீங்கள் கிடையாதுன்னா எங்களுக்கு நோ சொல்லுங்க. சரி. எஸ். ஓ மை காட். நேற்று போயிட்டு பேசுறதுல அவங்க தான். சும்மா போன மாதிரி எத்தா மேலே வந்து ஏறத்தான் நம்மளுக்கு. கேட்டிங்களா பாருங்க, கதவு சுரண்டது. ஹலோ, இப்போ எதுக்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ இந்த கதவு சாத்தி இருந்தப்போ கதவை போட்டு வந்து புறன்ற மாதிரி சவுண்டு எனக்கு தெளிவாக கேட்டது. இதில் ரெக்கார்ட் ஆகியும் இருக்கும் கண்டிப்பாக. இல்லை ஃபஸ்ட்டு திறக்கிற சவுண்டு, ஆமாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டு சுரண்டுற சவுண்டு. ஆமாம். இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போது நாங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க பதில்? நேற்று நாங்கள் போன இடத்துலேருந்து தான் எங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்கன்றத விஷயத்த சொல்லிட்டீங்க. நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? உனக்கு தான் நாங்கள் உதவி பண்ணுறோன்னு தெளிவாக சொல்லிட்டோம். சொல்லியுமே நீ எதுக்கு இங்கே வந்து உனக்கு என்ன வேலை இந்த இடத்துல? நான் சொன்னேன்ல, என்னது அது பாத்ரூம்ல இருக்குன்னு சொன்னேன்ல. ஆமாம், அது இல்லையே. எங்க பாத்தீங்க? கதவு திறந்துதான் பாருக்கு. இப்ப பார்த்தா கிராஸ் பண்ணி போச்சு. எப்படி பாத்தீங்க? ஐயோ தயவு செஞ்சு பாருங்க. கிராஸ் சொன்னல, அது எவ்வளவு வியர்டா இருக்கு. எப்படி பாத்தீங்க? இப்படி போச்சு சார். அதுதான் நான் இதல பார்த்தேன். மிரர்லயா? ஆமா ஆமா.
நீங்க நின்று பாருங்க. இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் பார்க்குறேன். ஒரு ரூம் போகுது. எது நான் இங்கே இப்போ பேசிகிட்டு இருக்கப்போ இதில் இப்படி கிராஸ் ஆச்சு. ஆச்சு. பாத்ரூமில் என் கண்ணு முன்னாடி நான் அவரை வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வீடியோவோட ரிஃப்ளெக்ஷனில் அந்த இடத்துல கண்ணாடியில் நடந்து போயிட்டுருக்குங்க. எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. பயங்கரமான கூஸ் பம்ப்ஸு. அவர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவர் உடனே போய் பாத்ரூமில் போய்ட்டு என்ன ஏதுன்னு பார்க்குறாரு. அங்கே ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல டவுசிங் ராட்லாம் பண்ணி எல்லாத்தையும் முடித்து அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி அவரை போட்டு ரொம்ப வாட்டுற, என்ன ஆச்சு, யார் நீ, இந்த இடத்துல சூசைட் பண்ணி இறந்துட்டியா, இல்லை யார், என்ன கோஸ்ட்டு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்ன இல்லை சொல்லி அவங்ககிட்ட போராடி கேட்குறாரு. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், ஹெல்ப் பண்ண தான் கேட்குறோம். இது தூங்குகிறோம், நீங்கள் தூங்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, நண்பரை தூங்க வைக்கிறீங்க, டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, இது ஹோட்டல் ரூமு, இது மாதிரி பண்ணுறதுலாம் நல்லா இருக்காது, எஸ்ஆர்னோ பதில் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் தான் பதில் வருது. அவங்க அந்த ஹோட்டலில் இறக்கலை, அவங்கள யாரையும் கொலை பண்ணலை, எதுவுமே ஆகலை. அந்த ஹோட்டலுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. முழுக்க முழுக்க சம்மந்தம் பார்த்திங்கன்னா எங்கள் 2 பேருக்கும் அந்த கோஸ்ட்டுக்கும் மட்டும்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொடுத்த ப்ராமிஸ் தான் அந்த கோஸ்ட்டு. அந்த கோஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரம் கிளம்பி வந்துட்டு போகிறதுனால கோஸ்ட்டுக்கு என்ன தாட் வந்துச்சுன்னா, நம்ம இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி அவங்ககிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நம்மளோட கடைசியோட ஆசையை வந்து நிறைவேற்றாமல் அவங்க வந்து நம்மளை விட்டுட்டு போகிறாங்க, நம்மக்கிட்ட சும்மா டைம் பாஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டு வந்து, அந்த தாட்டால் தான் வந்து நான் சின்னதாக எல்லோரையும் பயங்காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டவுசிங் ராட் செஷனில் வந்து ஒரு எக்ஸ்பிளைன் நடக்குது. அதுக்கப்புறமா திரும்பியும் ப்ராமிஸ் பண்ணி அந்த இடத்துல நாங்கள் திரும்பி அகெயின் ப்ராமிஸ் கொடுக்குறோம், கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களோட அந்த கடைசி ஆசையை நிறைவேற்றுவோம். ஸோ நீங்கள் அமைதியாக இருங்க, இந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் திரும்பி போங்கன்னு சொல்லி ஒரு சில ஸ்பெல்லாம் ஒரு யூஸ் பண்ணி பேசி, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து டவுசிங் எல்லாம் முடித்து எல்லாத்தையும் பண்ணி கொஞ்சம் ப்ரே பண்ணி எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து நகருது. அதுக்கப்புறம் எந்த ரியாக்ஷன்ஸும் இல்லை. நிஜமாக சொல்லப்போனால் அவர் ஃபீல் பண்ணார், சின்ன சின்ன விஷயங்களை அவர் பக்கத்தில் நின்று ஹெல்ப் கொடுத்தாரு. ஆனால் கோஸ்ட் ஏன் அவரை விட்டுட்டு முழுக்க என்கிட்ட வந்து அதோட திருவுருவத்தை வந்து காமிச்சிட்டு போச்சு அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல. தூக்கமும் இல்லை, அலறல் ரொம்ப கொடுமை. கடைசி கடத்தில் ஓவரால் பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் அது முடிஞ்சுது. நிச்சயமாக இது என்னால் மறக்க முடியாத ஒரு ரூம் 666. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு கொடூரம். இதில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நைட் விஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று செட் பண்ணோம். கடைசி கடத்தில் நைட் விஷன் வீடியோ கரப்டட். ஸோ ஒன்றுமே பண்ண முடியல. கடைசி கடத்தில் நைட் விஷன் ஸ்வஹா அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஒரே ஒரு சின்ன கிளிப் மட்டும் நைட் விஷன் வீடியோவில் அந்த நைட் விஷனை வந்து டைரெக்டாக பார்க்குற மானிட்டரில் ரெக்கார்ட் பண்ணதுனால அந்த ஒரு கிளிப் மட்டும் ஆட் ஆச்சு. அந்த உருவம் அது என்னன்னே சொல்ல தெரியல. பயங்கரமான முறையில் ஒரு உருவத்தை தலையை ஆட்டிகிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்குங்க. அந்த உருவத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நிஜமாக ஒரு கோரமான சுச்சுவேஷன், ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், மறக்கவே முடியாது. நிறைய இடத்துல நடந்திருக்குது, பட் இருந்தாலும் இந்த அளவுக்குலாம் இல்லை. ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வுகள். எனக்கு தெரிஞ்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோவில் உங்ககிட்ட கொடுத்துருப்பேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூக்கி கௌதம் சேனலில் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட லைவாக கொடுத்துருக்கேன். இது எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்கள் ஏரியாலேயும் உங்கள் வீட்லேயும் உங்களுக்கோ பர்சனல் லைஃப்பில் இந்த மாதிரி பயங்கரமான நிகழ்வுகள் நடந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்க்கை ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாவோ டெக்ஸ்ட்டாவோ பதிவு பண்ணுங்கள். அதில் இருக்கிற சூப்பரான வீடியோவை அடுத்த வீடியோவாக கொடுத்துடலாம். ஸோ அடுத்த வீடியோ உங்களுதாக கூட இருக்கலாம். ஸ்டோரி ஆரம்பிக்கலாமா? Beep, Richie.